floating through the air. The pain I felt is paid for, all is said and done. Oh, I am restricted, fixed upon the web. I need to kick the habit that my mind is breathing in. Break out, I've got to see. Spent all my life holding all of it closely. I played it innocent, a feel of discontent. I'm finally facing it all, fearless. Burning the bridge that keeps us. I'm here and I'm feeling fearless. Exaggerated, that's what you assume. The story's over now, I must conclude. I am conflicted, watching where I step still, hanging in the balance. Not the life I want to live, I want to take it all. Standing tall, fear I weighed the person you are. Oh, break out, I've got to see. Spent all my life holding all of it closely. I played it innocent. So இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு எப்படி கிடைச்சதுன்னா வந்து ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல பார்த்து தான் நான் வந்து பார்த்து ஜஸ்ட் வந்து உங்களை மாதிரி நீங்க வந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டே இங்க வந்தேன். எல்லாரும் வந்து என்ன ஒரு மைண்ட் செட்ல ஒரு டவுட்டோட தான் வந்தேன். ஆக்சுவலா இதெல்லாம் நடக்குமா, வெயிட் லாஸ் நடக்குமா அப்படின்றது. எனக்கு என்ன கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா வந்து எனக்கு கால் வந்து பாத ஸ்வெல்லிங் வந்துருச்சு. ஸோ எனக்கு கொஞ்சம் டிராவல் பண்ணும்பொழுதே வந்து கால் ஸ்வெல்லிங் வீக்க வந்துருச்சு. அதில் போய் டாக்டர் கிட்ட செக் பண்ணும்பொழுது எனக்கு ஒரு 20,000 கிட்ட ஸ்பெண்ட் பண்ணேன் டெஸ்ட்டு. பட் எதுலையுமே வந்து ரிசல்ட் வந்து டாக்டர் எல்லாமே நார்மலாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நெக்ஸ்ட் டைம் வாங்க சிடிஎம்ஆர் எடுத்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சஜஸ்ட் பண்ணி அனுப்பிச்சாங்க. ஸோ அப்போ தான் நான் வந்து யோசிச்சுட்டே இருந்தேன், இப்படி நம்ம வந்து தேவையெல்லாம் போது என்னன்றது எக்ஸாக்டாக தெரியலேன்னும் போது தான் இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. சரி, நானும் வந்து உங்கள் எல்லாரும் மாதிரி ஃபர்ஸ்ட் டே வந்து இதே செஷன் அட்டன் பண்ணும்பொழுது சரி 3 டேஸ்க்கு அப்புறம் அந்த நெக்ஸ்ட் டேவே வந்து நல்ல ஒரு ஆக்டிவ்னஸ் தெரிஞ்சது. எனக்கு ஆல்ரெடி பேக் பெயின் இருந்துச்சு, சிவியர் பேக் பெயின். அந்த செகண்ட் டேலே வந்து லைட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறத நான் ஃபீல் பண்ணேன். பட் இருந்தாலும் ஸ்டில் கண்டினியூ பண்ணும்போது எனக்கு ஒரு டவுட் இருந்தது தான், இது வந்து பாசிபிளா அப்படின்னு சொல்லிட்டு. பட் வித்தின் 10 டேஸில் நல்ல பாசிபிள் இருக்குது அப்படின்றது எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தெரிய ஆரம்பிச்சிது. நல்ல ஒரு சேஞ்சை என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. வெயிட் லாஸ் நடக்கிறதும் வந்து நல்லா வந்து நான் ஃபீல் பண்ணேன். ஸோ இவங்க சொன்ன அந்த கைடன்ஸு, ஃபுட்டு ஹேபிட்ஸு, அவங்க சொன்ன அந்த எல்லா டீட்டெயில்ஸும் நான் ஃபாலோ பண்ணதில் என்னுடைய ஐடியல் வெயிட்டை நான் ரீச் பண்ணியாச்சு. எனக்கு வெரி ஹாப்பியாக எல்லா டைமும் கொஞ்சம் வெயிட் பண்ணாலும் வந்து இவங்க டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பேன். ஏன் கோச் ஏன் இப்படி ஆச்சு, என்ன நான் எப்படி வெயிட் ரெடியூஸ் பண்ணணும்னு கேட்குறேன். எவ்வளோ வெயிட் கம்மியாக இருக்கீங்க? 19 kgs. 19 கிலோ வெயிட் கம்மி. 71 இருந்தேன், இப்போ வந்து 52.3 இருக்கேன். ஓகே, இப்போ என்ன ஹாப்பி பர்த்டே. थैंक यू. இன்னைக்கு என்ன ஏஜ் ஆச்சு? ஹாப்பி பர்த்டே. 25 ல இருந்து 26. ஆமா, ஏஜ் வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவல் ஏஜ் வந்து 46. 46 வயசு ஆச்சு. 46 வயசு. ஜூன் வந்து பத்தி நீங்க பிளான் பண்ணி அது ஓபன்ல இருக்கு மேடம். அப்படியே அது எடுக்க முடியாது. ஓகே, க்ரீம் கேக். சாப்பிடு சாப்பிடு. கரெக்டா? ஆக்சுவலா அது ரியல் ஃபேக்ட் கிடையாது. மொபைல் பார்க்கறது நமக்கான டைம் கிடையவே கிடையாது. நமக்கான ரியல் டைம் எது தெரியுங்களா? ஒரு 30 மினிட்ஸ் நீங்கள் உங்களை கசக்கி புளியீங்கல்ல, அதுதான் உங்களுக்கான ரியல் டைம். அது எது வாக்கிங்காக இருக்கலாம்,
இல்லை நீங்கள் ஒரு ஜாக்கிங்காக இருக்கலாம், இல்லை நீங்கள் போய் இந்த செகண்ட்லேருந்து நீங்கள் என்ன டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா, நாளைக்கு காலையில் 24 மணி நேரத்தில் 30 மினிட்ஸ் உங்களுக்காக நீங்கள் எடுக்கணும். இப்போ ஸ்க்ரீன்ஷாட், இப்போ உங்களோட மொபைல் கேலரியை இப்போ ஸ்க்ரீனில் போடணும்னா பயப்படுவீங்களா? பயப்பட மாட்டீங்க. ஓகே, யாராவது பயப்படுவீங்களா? உங்களோட மொபைல் கேலரியை இப்போ ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுற மாதிரி இருந்தால் பயப்படுவீங்களா? இல்லை. ஓகே, ஏன்? சரி, பயப்பட மாட்டீங்க. ஏன் பயப்பட மாட்டீங்க? மோஸ்ட்லி கிட்ஸோட தான். ஓகே, ஆக்சுவலாக இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு ஹெல்தி கொஸ்டின் தான். எப்போவுமே இதுவும் என்னோட கோச் சொல்லி கொடுத்துருக்கான். நம்ம மொபைல் வந்து எப்போவுமே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். யார் வேணாலும் நம்ம மொபைல் எடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிற கண்டிஷன் இருக்கும். கேஷ் டிரான்சாக்ஷன் அது நான் சொல்ல வர கிடையாது. ஒரு ஃபேமிலிக்குள்ளே நம்ம இருக்கிறோம். எது டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஃபோன் இருக்குன்னா யார் வேணாலும் எடுத்து இந்த ஃபோனை பார்க்கலாம். அதில் பெருசாக சீக்ரெட் எதுவுமே கிடையாது. இதுதான் டிரான்ஸ்பரன்சி. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபேமிலியில் ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணும். ஓகேவா? அது குழந்தைங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் நம்ம பில்ட் பண்ணோம் அப்படின்னா எப்பவுமே நமக்கு டிரான்ஸ்பரன்சி வந்து ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஓகே, பேசிக் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டாப் பண்ணுங்க. இல்ல அது அப்படியே ரிவர்ஸ்ல இதே ஃப்ளோல இருக்கு. ஓகே, பரவாயில்ல. சோ லாஸ்ட் யார்கிட்ட போயிருக்கு? உங்களுக்கு அடுத்த கேள்வி. உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? ஓகே, உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை வந்து 3 வார்த்தையில எப்படி சொல்லி கூப்பிடுவாங்க? எனக்கு கஷ்டமான கொஸ்டின் இது ஆக்சுவலா. சரி, வேற ஏதாவது சொல்லுங்க. உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை 3 வார்த்தையில என்ன சொல்லி கூப்பிடுவாங்க? கழுவி ஊத்துவாங்களா? அப்படின்னு சொல்ல வேண்டாம். ரைட், ஓகே. வேற ஏதாவது சொல்ல முடியுமா? 3 வார்த்தையில உங்களை டெஸ்கிரைப் பண்ணனும்னா என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லி கூப்பிடுவாங்க? சும்மா சொல்லுங்க. சொல்லு. யோசிக்காம சொல்லுங்க. யோசிக்கிற அப்படினா சொல்லணும். என்ன உங்களுக்கு யாருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? தேஸ்ரீ அப்படின ஒருத்தங்க. இல்ல அது இல்ல. வேற ஏதாவது செல்லமா கூப்பிடுறதுன்னா எப்படி கூப்பிடுவாங்க? இப்படி கூப்பிடுவாங்க. மித்ரன் அப்படி. கேம்ல அவங்க 4 பலூன் ஊதி உடைச்சிருக்காங்க. ஓகே, ரைட், ஓகே, வெரி குட், சூப்பர். சரி, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபைனல் செஷனுக்கு வந்தாச்சு. ஓகேவா? இங்க நம்ம எல்லாருமே வந்து மென்டலி டிஸார்டர் ஆயிடுவோம். இப்போ அவங்க வந்து சமீபத்தில் சொன்னாங்க, நல்ல தூக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எக்ஸாக்ட்லி உண்மைதான். நல்ல தூக்கம் இருந்தது அப்படின்னா ஸ்ட்ரெஸ் இல்லாம நீங்க ஃப்ரீயா இருக்கலாம். யாருக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் இருக்கு நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. ஸ்ட்ரெஸ் இருக்கிற மேஜர் பீப்புளுக்கு தூக்கம் இருக்கு. ஒத்துக்கிறவங்க கை தூக்குங்க. எல்லாத்துக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்கு. ஓகே, பேசுறப்ப சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் இருக்கலாம். அதை நம்ம என்ன சொல்றோம்னா, அது ஸ்ட்ரெஸ் இருக்கலாம். பட் இருந்தாலும் ஒரு 30 மினிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்ற ஒரு 6 hours வந்து ஒரு எஃபெக்டிவ் ஸ்லீப் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்க பெட்டரா வந்து பாத்தீங்கன்னா. நெக்ஸ்ட், அப்புறம் மெயினா உங்க டே வந்து ஒரு பெட்டரா இருக்கணும் அப்படின்னா, இப்போ நாளைக்கு நீங்க ஒரு டே ஸ்டார்ட் பண்றீங்க, நாளைக்கு டே பெட்டரா இருக்கணும்னா இன்னைக்கு நைட் ஸ்லீப் குவாலிட்டியா இருந்ததுனா தான் நாளைக்கு டே பெட்டரா இருக்கும். இன்னைக்கு நைட் ஸ்லீப் குவாலிட்டியா இல்லைன்னா நாளைக்கு டே பெட்டரா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. ஓகேவா? நெக்ஸ்ட், அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்னதா, ரொம்ப சின்னதா என்ன சொல்றதுன்னா ஒரு ஹெல்தி ஹேபிட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்குள்ள கிரியேட் பண்ணுங்க. ஹெல்தி ஹேபிட்ஸ்னா நான் பிகினிங்லேயே சொன்னாங்க. இப்போ எக்ஸசைஸ் பண்றது ஒரு ஹெல்தி ஹேபிட்ஸ். கரெக்ட் இல்லைங்களா? கரெக்ட். ஆக்சுவலா ஹெல்த்தியா சாப்பிடுறது ஒரு நல்ல ஹேபிட். கரெக்ட் இல்லைங்களா? கண்ணு பார்த்ததை வாங்கி சாப்பிடாம, ஓகேவா, ஸ்மெல் பண்றதை வாங்கி சாப்பிடாம, கண்ணு பார்த்ததை வாங்கி சாப்பிடக்கூடாது, ஸ்மெல் பண்றதை வாங்கி சாப்பிடக்கூடாது. இது ஹெல்த்தியா இல்லையா? இந்த ஹெல்த்தி ஹேபிட்ஸை நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஒரே ஒரு டிசிஷன் மட்டும் எடுங்க. நாளையில இருந்து ஒரு ஹெல்த்தி ஹேபிட்ஸ் நீங்க என்ன பண்ண போறீங்க? நாளைக்கு சொல்லுங்க பாப்பா. யாரும் நான் இது வரைக்கும் அது பண்ணவே இல்லை. நாளைக்கு நான் அதை ஸ்டார்ட் பண்ண போறேன். ஒரு ஹெல்த்தி என்ன பண்ண போறீங்க? நல்லா ஸ்லீப் பண்ண போறீங்க. வெரி குட். கிளாப் பண்ணிருக்கோம். அது நல்லா ஸ்லீப் பண்ணுங்க. டைம் கொடுக்கணும். இப்போ நீங்க நைட் வந்து ஒரு 9:30-10 மணிக்கு பெட்டுக்கு போகணும். ஆனா நம்ம பெரும்பாலும் என்ன பண்ணுவோம்? கேட்ஜெட்ஸ், மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுவோம். அப்போ என்னன்னா தூக்கம் கெட்டு போயிடும். அப்போ வந்து அதை நீங்க பிரேக் பண்ணணும். ஒரே நாள்ல எல்லாத்தையும் மாற்ற முடியாதுங்க. பட் ஒவ்வொரு நாளும் நீங்க மனசு வச்சீங்கன்னா எல்லாமே மாறும். ஓகே, ஃபைனலா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபேமிலிக்கு யார் ரொம்ப முக்கியம்? யார் முக்கியம்?
நம்ம ஃபேமிலிக்கு நம்ம தான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? அதே மாதிரி ஃபேமிலிக்கு யார் ரொம்ப முக்கியம்? நமக்கு அவங்க முக்கியம், அவங்களுக்கு நம்ம முக்கியம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ரீப்ளேஸே பண்ண முடியாத ஒரு ப்ராடக்ட் நம்ம ஃபேமிலி. அப்போ என்ன பண்ணணும்னா உங்களை நீங்கள் ஆரோக்கியமாக பார்த்துக்கிறது உங்களுடைய பர்த் ரைட். ஆக்சுவலாக உங்களுடைய தலையாய கடமை. நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் ஆகணும். டைம் இல்லை, மனம் இல்லை, இதெல்லாம் சொன்னீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ இந்த 6 ஹேபிட்ஸை நீங்கள் நாளையிலேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். யாரெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க? கை தூக்குறது முக்கியம் இல்லை, இதை விட்டு படி விட்டு கீழே இறங்கி போகும்போது இல்லை நான் நாளையிலேருந்து இதை செய்ய போகிறேன் அப்படிங்கிற இன்டென்ஷனில் போய் அதை நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகேவா? ஓகே, மீண்டும் ஓகே, ரைட், ஓகே, சரி, ஓகே, டன், சூப்பர். ஓகே, இப்போ நம்ம ஃபர்தராக வந்து பார்த்தோன்னா இந்த 6 ஹேபிட்ஸை எப்படி வந்து நம்ம ஹெல்த்தியாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நெக்ஸ்ட் ஒரு 30 minutes சப்ஜெக்ட். ஓகேவா? பார்க்கலாமா? அது வந்து சின்னதாக ஒரு ஃபன்னாக இருக்கலாம், சில சேலஞ்சஸ் இருக்கலாம், அதை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணணும். ஓகேவா? பண்ணலாமா? ஓகே, டன். ஓகே, டன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம கலாச்சாரம் வந்து ரொம்ப முக்கியம் தான். விருந்தோம்பல் நமக்கு ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் இல்லையா? நீங்கள் எல்லாருமே வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்துருக்கீங்க, அப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வெல்கம் ட்ரிங்க் வந்து கொடுப்பாங்க. அதை அப்படியே நீங்கள் எடுத்துக்கிட்டே ஃபர்தராக வந்து இன்னைக்கு ஒரு 3 பார்ட் நம்ம கேம் வந்து நம்ம விளையாட போகிறோம். விளையாடலாமா? எந்திரிக்க வேண்டாம், ஓட வேண்டாம், குதிக்க வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். நீங்கள் உட்கார்ந்து ஒரு இடத்துல இருந்தே 3 கேம். ஓகேவா? ரெடியா? இப்பதான் சொல்லிட்டு போனாரு, ஒரு கிண்ட் மாதிரி கொடுத்துட்டு போனாரு. நம்மளுடைய மைண்டுக்கும் நம்மளுடைய பாடிக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 விஷயங்களுமே வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்களா? ஓகே. அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி வெல்கம் ட்ரிங்க் வந்து எடுத்துக்கோங்க. சில்லுன்னு ஒரு கல் படிங்க. நம்ம அப்படி 3 விளையாட்டி விளையாடுவோம். வந்துச்சு பாருங்க, வந்துச்சு. இல்ல அது குடிக்கணும். குடிச்சிட்டு நீங்க அதை அப்படியே கீழே வைங்க. இருப்பாங்க ஹெல்தி ட்ரிங்க், வெல்கம் ட்ரிங்க் அப்படி. ஓகே. கேள்வி யாரு வேணாலும் சரி, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கேள்வி. ஓகேவா? இந்த கேள்வி எல்லாத்துக்குமே தான் இருக்கு. யோசிச்சு பதில் சொல்லக்கூடாது, டக்குன்னு சொல்லணும். ஓகேவா? ஸ்பான்டேனியஸா பதில் சொல்லணும். சொல்லலாமா? உங்களுக்கு ஒரு 1 கோடி ரூபாய் கிடைச்சதுன்னா முதல்ல என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு ஒரு 1 கோடி ரூபாய் பதில் கிடைச்சா என்ன பண்ணுவீங்க? 1 கோடி ரூபாய் இப்போ 1 கோடி ரூபாய் உங்க கையில இருக்கு, என்ன பண்ணுவீங்க கேக்குறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? அது உங்களோட தான். அதான் அந்த பணம் வந்து உங்களோட தான். என்ன பண்ணுவீங்க? ஓகே, சரி. வேற யாருக்கு இது பதில் சொல்றீங்க? எப்பவுமே பேர் சொன்னாங்கன்னா கிளாப் பண்ணலாம். அது ஒரு நல்ல நவம்பர் 2025 ஃபர்ஸ்ட் இங்க வந்தேன். ஸோ ரீசன் வந்து உங்களுக்கு மெயின் வந்து என்னோட ஹெல்த் இஷ்யூஸ்க்காக வந்தேன். ஸோ வெயிட் லாஸ் பண்ணால் கொஞ்சம் சரியாகும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால தான் வந்தது. ஸோ நவம்பரில் வந்து நான் 93.3 இருந்தேன். 93.3 kgs வந்து நான் ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணும்போது இருந்தது. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 6 months ரொம்ப வெயிட் போட்டேன். அன்ஹெல்தி ஹேபிட்ஸ் லைக் மேஜர்லி ஃபுட்டு தான். ஸோ என்னோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்தது, ஏன்னா நான் சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ ஏன்னா நான் சுத்தமாக ஆக்டிவிட்டீஸே இருக்காது. எனக்கு வந்து சுத்தமாக ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதே பிடிக்காது. லைக் வாக்கிங் கூட பேசிக்காக எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். ஸோ ஃபுட் ஹேபிட்ஸும் வந்து கம்மியாக தான் சாப்பிட்றேன், பட் ஸ்டில் ரொம்ப ஹை கேலரி ஃபுட்ஸ் ஜாஸ்தி சாப்பிட்றேன். ஸோ அது வந்து என்னோட பிடிச்ச இதாக இருந்தது. ஃபுட் கண்ட்ரோல் இல்லாமல் இருந்தது. ஆல் ஆஃப் சடன் லைக் இங்கே வந்தேன், என்ன தோணுச்சு என்னன்னு தெரியல. லைக் அப்போ இருந்து வந்து சடனாக வந்து நல்ல சேஞ்சஸ் வந்து எனக்குள்ளேயே நான் பண்ணது. அந்த இதில் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி அவங்க இது வந்து ஒரு இன்ஃப்ளமேட்டரி ஆட்டோ இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் ஒன்று இருந்துச்சு. ஸோ நிறைய பேருக்கு அது தெரியாது. ஸோ லைக் ஆக்னேஸ் மாதிரி வரும் பாடியில் வந்து. ஸ்வெட்டே ஆகக்கூடாது. ஆமாம், ஸ்வெட்டே ஆகக்கூடாது. ஸ்வெட் ஆனால் உங்களுக்கு அந்த ஆக்னேஸ் மாதிரி வரும். லைக் எங்கெல்லாம் ஸ்வெட் ஆகுதோ அங்கெல்லாம், எஸ்பெஷலி அண்டர் ஆர்ம்ஸ், க்ராயின் ஏரியா, இந்த மாதிரி இடத்துல எங்கெல்லாம் ரப் ஆகுதோ, ஸ்கின் ரப் ஆகிற இடத்துல ஃபுல்லுமே எனக்கு ஒரு விதமான ஆக்னேஸ் வரும்.
ஸோ அந்த ப்ராப்ளம் இருந்ததுனால தான் மெயின் வெயிட் லாஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆப்வியஸ்லி உங்களுக்கு இந்த ஃப்ரிக்ஷன் இருக்காது இல்லையா. ஸோ அதனால தான் வந்து வெயிட் லாஸ் பண்ணு டாக்டர் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதை நான் ட்ரையே பண்ணல. லைக் ஆஃப்டர் டெலிவரி தான் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு இந்த டிசீஸ். அண்ட் ஆல்மோஸ்ட் 11 இயர்ஸ் ஆச்சு, 11 to 12 இயர்ஸ் ஆச்சு இது வந்து. ஸோ இப்போ தான் இந்த லாஸ்ட் 6-7 மந்த்ஸாக தான் வந்து எனக்கு அதை எப்படியா சேஞ்ச் பண்ணணும்னு சேஞ்ச் பண்ணேன். ஸோ அது வந்து ரொம்பவே நல்ல ரிசல்ட் கொடுத்தது. என்னன்னா எனக்கு முதல்ல கன்சிஸ்டண்டாக மெயினாக நான் ஃபாலோ பண்ணுறது கன்சிஸ்டன்சி. ஏன்னா அப்போ இருந்து இப்போ வரைக்குமே வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன். ஸோ சொன்ன மாதிரி எனக்கு ஸ்வெட்டே ஆகக்கூடாது, ஜாஸ்தி ஸ்வெட் ஆகக்கூடாது. ஸோ அதனால் வந்து ரொம்ப ஹெவி எக்ஸசைசஸ் எல்லாம் என்னால் பண்ணி என்னால் ஒர்க் அவுட் பண்ணி வெயிட் லாஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த ஹெர்பா லைஃப் பற்றி ரொம்ப வருஷமாக எனக்கு தெரியும். என்னோட மதர் அப்புறம் என்னோட கசன்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ என் ஹஸ்பண்ட் மூலியமாக இது பழக்கம். ஸோ வந்து அப்போ தான் இங்கே வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கன்சிஸ்டன்ஸாக வெயிட் லாஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இனிஷியலி கொஞ்சம் ஜாஸ்தியாகும், அப்புறம் போக போக கொஞ்சம் ஸ்லோ ஆகும். பட் ஸ்டில் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கம்மியாகும். ஒருத்தங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், பட் டெஃபினட்டாக அது ஆகும். இப்போ வந்து என்னோட வெயிட் வந்து 76.5 இருக்கேன். 93 இப்போ 76, ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 16 kgs பக்கத்தில் 7.5 months எனக்கு ஆச்சு. ஸோ இப்போ நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாக் பண்ணிடுவேன். ஸோ அந்த மாதிரி ஹெவி எக்ஸசைஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால வாக் வந்து கண்டிப்பாக 4000 steps 0 ஸ்டெப் வச்சுக்கோங்க. அதில் ஆரம்பிச்சது நார்மலாக வாக் பண்ணுறது தான், ஆக்டிவிட்டியாக ஆரம்பிக்கலாம். ஸோ அப்போ 0 ஸ்டெப்லேயே கணக்கு எடுத்துட்டா 4000, 6000, 8000 ஸ்டார்ட் பண்ணி இப்போ 10,000 steps, நெக்ஸ்ட் 12,000 steps போகணும். அப்புறம் 10 to 8 ஸ்டார்ட் பண்ணணும். அது ஒன்றுதான் வந்து ஒன்று தான் நெக்ஸ்ட் என்னோட கோல் வந்து இருக்குது. ஸோ இதோட ஸ்லோவாக ஸ்டடியாக போகணும். இது என்னோட இது. ஸோ எப்போவுமே ஒரு 2 kgs to 3 kgs தான் கம்மி பண்ணணுங்கிற மாதிரி நான் மைண்ட் செட்டில் இருக்கேன். ஏன்னா கன்சிஸ்டன்சி போகக்கூடாது அப்படின்னு ஐடியல் வெயிட் ரீச் பண்ணிட்டீங்கன்னா போச்சுக்கா. கண்டிப்பாக ஒரு விஷயம். பிகாஸ் அவங்க கிட்ட இருக்க ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா கன்சிஸ்டன்சி. என்ன நடந்தாலும் கன்சிஸ்டன்சி. இது அவங்க யார் தெரியுங்களா? நீங்க யாரு? ஒரு பேசிக் என்னோட வேலை வந்து ஹோம் பேக்கர். ஆக்சுவலா கேக் பண்றதா என் வேலை. உங்க வேலையே கேக் பண்றதா வேலை. 24/7 கேக்கு, பிஸ்கெட்ஸ், உங்களுக்கு என்ன மாதிரி கேக்ஸ் வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா பை ஹோம் மேட்ல அவங்க வந்து அழகா ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. என்ன கேக்ஸ்? பேட்டர் பேஸ்ட். பேட்டர் பேஸ்ட் வடவழியில தான் அவங்க வந்து பை ஹோம்ல தான் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா நாங்களே லாஸ்ட் கிறிஸ்மஸ் வந்து அவங்க கிட்ட தான் ப்ளம் கேக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணிருந்தோம். ஸோ வெரி சூப்பரா இருக்கும். ஃபியூச்சர்ல உங்களுக்கு கேக்ஸ் வேணும்னா நீங்க ஆர்டர் பண்ணலாம். ஓகே பட் என்னன்னா பாருங்க அந்த வரையிலையும் டெம்ப்ட் ஆகாம அவங்க வந்து கான்ஸ்டன்டா கன்சிஸ்டன்டா பிராக்டிஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு பேஜ் நோட் ஆஃப் பண்ணுவாங்க. சூப்பர். ஓகே. அடுத்தது விஜய் வாங்க. இல்ல விஜய் வாங்க. தேவிகரன் வாங்க. கமான் வாங்க. எந்த சாங்க டைம்ல வாங்க. சீக்கிரம் வாங்க. கம்பஸ். பேர் தேவிகரன். இப்போ நீங்க வரதுக்கு முன்னாடி ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்கு? இப்போ வந்து 79 இருக்கேன். வெரி குட். 92 ல இருந்து 79. ஓகே. என்ன ஹெல்த்ல என்ன ப்ராப்ளம் இருக்கு? கால் வலி, சீக்கு வலி ரொம்ப இருக்கு. நடக்க முடியாது. கடைக்கு வீட்டுக்கு வந்து ஏதாவது வண்டியில் கொண்டு போயிட்டா தான் நான் நடந்து போவேன். கால் வலி ரொம்ப இருந்தது. எனக்கு வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் எனக்கு நல்லா இருக்கு. வீட்டு நல்லா இருக்கு. நல்லா நடக்கிறதுக்கு இப்போ நான் வீட்டுக்கு கடைக்கு நடந்தே தான் போகிறேன். 3 வேளையும் நடக்கிறேன். ஃப்ரீயாக இருக்குது. எந்த வழியும் இல்லை. ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் எனக்கு பிபி இருக்குது. இன்னைக்கு செக்அப் பண்ணேன். பிபி வந்து 3rd கேட்டகரி வந்து 1st கேட்டகரி. சுகர் செக் பண்ணேன். சுகர் வந்து 93 தான் இருக்குது. இன்னைக்கு எதுவுமே இல்லை. நார்மல் தான். வெரி குட். சூப்பர். டயபெட்டிக் மாத்திரை. டயபெட்டிக் நல்லா கண்ட்ரோல்ல இருக்கு. இந்த இது நல்லா ஆக்டிவாக இருக்குது எனக்கு. நடந்து போகிறதுக்கு வர்றதுக்கு வேலை செய்யறதுக்கு வீட்டில் முதலெல்லாம் அப்படியே சோட்டு உட்காருங்க வேலை செய்ய. எவ்வளோ நிமிஷம் காலையில் எவ்வளோ? காலையில் டெய்லி 6:45 ஸ்டார்ட் பண்ணால் அது 7-8 வரைக்கும் யோகா நல்லா போயிட்டு அப்படியே கிளாஸுக்கு இங்கே வந்துட்டு இங்கே அட்டெண்ட் பண்ணி 9 மணிக்கு வீட்டுக்கு போவாங்க. போயிட்டு மார்னிங் நீங்க இடையில ஒரு பிரேக் விட்டீங்கல்ல, அந்த பிரேக் விட்டு எப்படி இருக்கு? ஐயோ இடையில என்னால் முடியாமல் நான் விட்டுட்டு ஒரு 3
4 months வரல. அது வந்து மறுபடியும் எனக்கு வெயிட் ஒரு 2 கிலோ ஏறிச்சு. அது வந்து எனக்கு 90 kgல எப்படி இருந்தனோ அந்த மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் நடக்க முடியல, ரொம்ப இதாக இருந்தது. என்னடா இப்படி ஆயிடுச்சு, இந்த லைஃபே எனக்கு பிடிக்கல, மறுபடியும் நம்ம அந்த லைஃப்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆனால் இது நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃப்ரீயாக இருக்குது நடக்கிறதுக்கு, பண்ணுறதுக்கு, மற்றவங்களோட இது பண்ணுறதுக்கு நல்லா இருக்கு. ஓகே சூப்பர். என் பேர் விஜயலட்சுமி. நான் இங்கே ஒரு நவம்பர் மாதத்தில் இருந்தேன். கோர்ஸ் மீட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஈவெண்ட்டில் தான் நான் மீட் பண்ணேன். ஸோ வரலாமா கல்யாண மண்டபத்தில் வச்சு மீட் பண்ணோம் பண்ணேன். நான் இங்கே வரும்போது என்னோட வெயிட் வந்து 93.4 இருந்துச்சு. ஸோ நிறைய பேக் பெயின் இருக்கும், பயங்கர சிவியர் பேக் பெயின் இருக்கும், பாத எரிச்சல் இருக்கும். தென் வண்டி ஓட்டுறது லாங்லேருந்து வர மாதிரி இருக்கும், கண்வாயிலேருந்து வரதுல. ஸோ வண்டி ஓட்டும்போது என்னோட பிளட் சர்க்குலேஷன் வந்து ஸ்டாப் ஆகிடும். வண்டி விட்டு கை வந்து மூவ் பண்ணி அதுக்கப்புறம் தான் வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கும். இது அதிகமாக இருந்துச்சு. கீழே சமன் போட்டு உட்காந்துன்னா என்னால் ஒரு 10 நிமிஷம் கூட உட்கார முடியாது. திரும்ப படுத்து உருண்டா மட்டும்தான் என்னால் திரும்ப பேக் அந்த பெயின்லேருந்து வெளியே வரும். அப்படிதான் இருந்துச்சு. நான் இங்கே வந்து இப்போ என்னோட வெயிட் வந்து 70 kg இருக்குது. 100 daysல நான் இது பண்ணிட்டேன். டெய்லி வந்து கிளாஸஸ் வருவோம், இங்கே மீட்டிங் போகும். அந்த மீட்டிங் பார்த்துருக்காரு கண்டிப்பாக போவோம். எல்லாரோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கும்போதும் அது எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி மோட்டிவேஷனாக இருக்கும். வெரி குட். யார் இது பண்ணலாம்? நெக்ஸ்ட் கமலவேணி வாங்க. நாங்களும் பாட்டு சொல்லுவாரு. தலைவலியோடய அப்படியே டிராவல் பண்ணிட்டு இருந்தேன். 2 குழந்தைகளும் சிசேரியன் அப்படிங்கிறதுனால பேக் பெயினும் நீ பெயினும் எக்ஸஸ் வெயிட்னால ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. என்னோட கொலீக் ஒருத்தர் மூலமாக என்னோட கோச்சை மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு. அவங்கள மீட் பண்ணி அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை நான் அப்படியே ஃபாலோ பண்ணி இங்கே நடக்கிற இந்த சிஸ்டத்துக்கு வந்து இங்கே நடக்கிற எஜுகேஷன் பார்த்து அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க அதை ஃபாலோ பண்ணி 3rd day வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு காலில் பெயின் இருந்ததுல சொன்னாங்க, அது கொஞ்சம் கம்மியாச்சு. 10 daysல பார்த்தீங்கன்னா பேக் பெயின் கம்மியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரைனில் இருந்து சுத்தமாக டோட்டலாக வெளியே வந்துட்டு இது வரைக்கும் 23 kg வெயிட் லாஸ் பண்ணி 86 kgல இருக்கேன். நீ கொஞ்சம் பண்ணிட்டு என் பேர் சசிகலா. எனக்கு ஏஜ் 31 ஆச்சு. நான் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் த்ரூவாக தான் எனக்கு தெரியும். எனக்கு வந்துட்டு சி செக்ஷன். ஸோ எனக்கு ஹாஃப் பர்சன்ட் பெயின் டெலிவரி அப்போ இருந்துச்சு. ஆஃப்டர் டெலிவரி வந்து ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்ததுனால பேக் பெயின் அப்புறம் பேக் நெக் பெயின் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் சின்ன வயசில் காலேஜ் டைம்லாம் ரொம்ப சாப்பிட மாட்டேன். கரெக்டாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் அவ்வளோ எடுத்துக்க மாட்டேன். ஸோ அதனால என்ன கண்டினியூஸாக ஆச்சுன்னா என்னோட குரல் ரொம்ப சுருங்கிடுச்சு. ஸோ நான் எக்ஸஸாக கொஞ்சம் எனக்கு பிடிச்சதெல்லாம் அதிகமாக சாப்பிட்றேன். எனக்கு இமீடியட்டாக வாமிட் வந்துடும். எதுவுமே பிடிச்சா கூட நான் சாப்பிட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நான் இங்கே வந்து ஃபுட் எடுக்க ஜான்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபுட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். 3rd day வந்து எனக்கு வந்து சாஃப்ட்னஸ் பெயின் வந்து கம்மியாகிடுச்சு, பேக் பெயின் வந்து கம்மியாகிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு அரௌண்ட் 4 kg கூட வெயிட் கெயின் பண்ணிட்டு இப்போ 48.5. ஆக்சுவலாக வெயிட் லாஸ் எந்த அளவுக்கு டேஞ்சரோ வெயிட் கெயினும் அந்த மாதிரி டேஞ்சர். அவங்களுக்கு இம்யூன் சிஸ்டமே இருக்காது, இம்யூனிட்டியே இருக்காது, பாடியில் சுத்தமாக இம்யூனிட்டி. நான் இங்கே இருந்து ஜில்லுன்னு காற்று அடிச்சிச்சு, நான் மழை லைட்டாக நான் விசில் ஆச்சு. அப்போ எனக்கு ஒரே ஸ்னீசிங் ஆகிடும், உடனே தும்மிட்டே இருப்பேன். ஓகே, இப்போ அப்படி இருக்கா? ஓகே. இன்னும் வெயிட் கெயின் பண்ணீங்கன்னா அவங்க கம்மியாக தான் பண்ணி எவ்வளோ கெயின் பண்ணுவீங்க? இன்னும் 3 kg பண்ணிடுங்க. ஓகே, ஃபைனலாக வாங்க, கொஞ்சம் வாங்க. பாடி எப்படி இருக்குன்னா ஃபுல் டே வீக்காக டயர்டாகவே எனக்கு தைராய்டும் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. என்னோட இது எல்லாமே ரொம்ப பெருசாக ஆகிற அளவுக்கு தைராய்டு ஜாஸ்தி ஆகிடுச்சு. அப்படி எனக்கு எப்பவுமே இன்னைக்கு எப்போ என்னோட கோச் பார்த்து அவங்க சொல்கிறது அப்படியே ஃபாலோ பண்ணி நான் ஃபுல்லாக லைக் ஃபுட் நல்லா எடுத்தப்போ
எனக்கு 1 வீக்லி நீ பெயின் நான் ரிலீவ் ஆகிட்டேன். தைராய்டு வந்து எம்சிஹெச் கம்மி பண்ணி இப்போ சாப்பிட்டுருக்கேன். எனக்கு நீ பெயின் ஃபுல்லாக இல்லை. தைராய்டில் நல்ல ஒரு ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுறேன். ஃபுல் டே ஆக்டிவாக இருக்கேன். ஸோ தேங்க்ஸ் டு மை கோச், தேங்க்ஸ் டு தேர் டாக்டர். நான் 32 kg அம்மா எவ்வளவு வச்சிருக்கீங்க அம்மா? அம்மா 19, அம்மா 19 கிலோ, பொண்ணு 32 கிலோ பார்த்துருக்காங்க. ஹோல் ஃபேமிலி வந்து பாத்தீங்க அப்படின்னா மேசிவ் ரிசல்ட்ஸ் எடுத்துருக்காங்க. டைம் இல்ல, ஃபியூச்சர்ல நெக்ஸ்ட் ப்ரோக்ராம்ல உங்க அம்மாவோட ஸ்டோரி ஷேர் பண்ணலாம். ஓகே, கங்க்ராச்சுலேஷன் சார். நியூ கிளப் ஓட பாப்பா 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 அவங்க பக்கத்துல ஆமா நீங்க எல்லாத்துக்குமே ஒரு நாள்ல இன்விசிபிள் ஆகிற பவர் உங்களுக்கு கிடைச்சதுன்னா, இன்விசிபிள்னா என்னன்னா மறையிற பவர் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா முதல்ல எங்க போவீங்க, என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க. உங்களுக்கு இன்விசிபிள் ஆகிற பவர் கிடைச்சிருச்சு, எங்க போவீங்க, என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் எங்க போவீங்க, என்ன பண்ணுவீங்க? போவீங்க. ஓகே, வெரி குட். போயிட்டு தெரியாம எடுத்துட்டு வந்துருவீங்க. ஓகே. பாஸ் 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 பாஸ். ஓகே வெயிட். உங்க லைஃபை வந்து ஒரு மூவியா எடுத்தா அதுக்கு என்ன டைட்டில் வைப்பீங்க? கொஞ்சம் சீரியஸ் சொல்லுங்க. உங்க வாழ்க்கைய ஒரு படமா எடுத்தா அதுக்கு என்ன டைட்டில் வைப்பீங்க? வாழ்க்கை என்னடா வாழ்க்கைன்னு வைக்கலாம். அப்படி வைப்பீங்க. ஓகே, வேற யாராவது? வேற யாராவது? வேற யாராவது? நீங்க என்னடா வைப்பீங்க? ஒரு சுவாரஸ்யமா வைக்கணும். சரி, வேற யாராவது ஆன்சர் பண்றீங்களா அதுக்கு? நீங்க என்ன வைப்பீங்க? என்னம்மா இது யார கேட்டாரு? வாழ்க்கையோ வெற்றியோ போயிட்டு இருக்கு. வெரி குட். ஓகே, நான் சொல்றேன். தப்பிப்பீங்க போல இருக்கு. வச்சுக்க. உங்களுக்கு எந்த சூப்பர் பவர் வேணும், ஏன் வேணும்? என்ன சூப்பர் பவர் உங்களுக்கு கிடைச்சா பெட்டரா? ஏன் வேணும்? சூப்பர் பவர் ஈஸியாக வெயிட் லாஸ். ஓ, வெயிட் ஆகுது. ஸ்டில் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அது அப்படி ஒரு சூப்பர் பவர்னா யார் மாதிரி வேணும்? சக்திமான், அப்புறம் ஸ்பைடர்மேன், அந்த மாதிரி. ஸ்பைடர்மேன் மாதிரி வேணும். ஓ, வெரி குட், சூப்பர். ஏன்? இது ஒரு பிசிக் ஓரியன்டான வேற யாராவது சூப்பர் பவர் வேணும்? என்ன பவர் வேணும் உங்களுக்கு? என்ன சூப்பர் பவர் வேணும் உங்களுக்கு? நீங்கதான் மைண்ட் ரீடிங் சூப்பர் பவர் வேணும்னு நினைக்கிறேன். வெரி குட். ஓ, ரீட் பண்றது. வாவ், வெரி குட். நல்ல சூப்பர் பவர். வேற வேற உங்களுக்கு என்ன வேணும் சூப்பர் பவர்? என்னது? மனசுல நினைச்சாவே அந்த இடத்துல ஓ, இந்த பிரபுர படத்துல பூனை குட்டி மாறாரு எல்லாம் மாதிரி. ஓ, ரைட். சரி, வெரி குட். அடுத்து பாஸ் பண்ணுங்க. நீங்கதான் பாருங்க. பயங்கர இன்ட்ரெஸ்டிங். நீங்க பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். நீங்களும் யோசிங்க. நீங்க ஒரு அனிமலா மாற முடியும்னா எந்த அனிமலா மாறுவீங்க? நீங்க ஒரு மிருகமா மாற முடியும்னா, ஒரு அனிமலா மாற முடியும்னா எந்த அனிமலா மாறுவீங்க? கழுகா மாறுவீங்க. ஏன்? சரி, பரவாயில்ல. ஏன் மாறுவீங்க? ஃபோக்கஸ்டா இருக்கு. வெரி குட். ஒரு ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். வெரி குட். வேற யாராவது லைனா மாறிடுவீங்க. வெரி குட். வேற டைகரா மாறிடுவீங்க. வெரி குட். நீங்கம்மா? ஈயா மாறுவீங்க.
சரி நானி படத்துல வர மாதிரி ஈயம் வரணும். சரி பாஸ் பண்ணுங்க. மூணுதான். அப்படியே அப்படியே உங்களுக்கு இது உங்க அம்மாட்டி கேட்கணும். சரி இது கேட்குறேன். ஒரு நாள் முழுக்க மொபைல் இன்டர்நெட் டிவி இல்லாம இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? நாள் முழுக்க மொபைல் இன்டர்நெட் டிவி எதுவுமே இல்லாம இருந்தா என்ன பண்ணுவீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கு சொல்லதான் நல்லா தூங்குவீங்க. ஓகே அதுல மெஜாரிட்டி கிரவுட் இருப்பீங்க. வேற மைண்ட் ரிலாக்ஸ் குழந்தைங்களோட அப்படியே ஃபேமிலியோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. வேற 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 நிறைய கேம்ஸ் விளையாடலாம். சரி நெட் கனெக்ஷனே இருக்காது. வெரி குட் வாவ் வீட்டை க்ளீன் பண்ணவே யாருமே சொல்லுவாங்க. அதான் டெய்லி செய்யறேன். அதே கொஸ்டின் கேட்டு டாக்டர் சொல்றாங்க. அப்படியே பாஸ் பண்ணுங்க. வெரி குட். நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை ஒருத்தங்க பாக்குறாங்கன்னா இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்டயே நீங்க போய் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணணும்னா இந்த டைம் டிராவலர் மாதிரி 2026ல இருந்து போய் 2016ல உங்ககிட்ட நீங்களே உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? எல்லாத்துக்குமே இந்த கேள்வி எல்லாத்துக்குமே இதை புரிஞ்சுக்கோங்க. இப்ப 2026 நான் இருக்கேன்னா 2016ல நானும் இருந்திருப்பேனா நான் போய் 2014 எனக்கே அட்வைஸ் கொடுத்து தான் திரும்பி வரணும்னா நான் என்ன அட்வைஸ் யாரு கல்யாணம் வேற வேற எனக்கு தெரிஞ்சு என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? உங்களுக்கு ஒரு 10 இயர்ஸ் பேக் போய் இல்ல நான் இப்படி இருந்திருந்தா கரெக்டா இருக்க மாதிரி என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? கல்யாணம் பண்ணக்கூடாது. ஓ எதா இருந்தாலும் யோசிச்சு பண்ணணும். வெரி குட் சூப்பர் நல்லா வேற மைண்ட்ஃபுல்லா சாப்பிடணும். அப்ப இல்ல அது பண்ணிக்கணும்னு வச்சுக்கேன். வெரி குட் சுத்தமா ஜீரோ ஆக்டிவிட்டி இருக்கு. அது பண்ணி அப்ப வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. வாவ் வெரி குட் நல்ல பேக்ரவுண்ட் ஆஃப் ப்ளஸ் அதாவது என்னோட கோச் அடிக்கடி கேள்வி வந்து பாதிக்கு அவங்க கிட்ட பதில் கேளுங்க. பாரதி சொல்லுங்க. அப்போ வந்து சின்ன விஷயத்துக்கும் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். அது மாதிரி ஆகக்கூடாது. ஓகே சென்சிட்டிவ் வயசுல இருந்து 2 ஹவர்ஸ்ல வெளியே வரணும். இப்போ ப்ராக்டிஸ் பண்றேன். அப்போ அது கிடையாது. அதுலயே ஊறிட்டு இருக்கோம். நடந்ததுன்னா அதை பத்தி திங்க் பண்ணிட்டே இருப்பீங்க. வெரி குட் சூப்பர். ஆக்சுவலாக அவங்க சொன்னது ஒரு நல்ல கான்செப்ட். ஏன்னா என்னோட கோச் வந்து நமக்கு அடிக்கடி சொல்லுவாங்க நம்ம லைஃப்ல எது நடந்தாலும் சரி நல்லதோ கெட்டதோ 2 நிமிஷத்துலேருந்து 2 மணி நேரத்தில் வெளியில வர கற்றுக்கணும். அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி. அப்படி வெளியில வந்தா என்ன ஆகும் கேட்டீங்க அப்படின்னா நம்ம லைஃப் அடுத்த சிச்சுவேஷன் நோக்கி போயிட்டே இருக்கும். ஒரே இடத்துல ஆப்ரேட் ஆகும். ஓகேவா? நல்ல ஹேபிட். அவ்வளோ இன்னும் ஒரே ஓகே உங்களோட சீக்ரெட் டேலண்ட் என்ன? ஒரு சின்ன டெமோ காட்டுங்க. டேலண்ட் சீக்ரெட் டேலண்ட் என்ன? இந்த தருணத்துக்கு என்ன தெரியுமா? ஓ அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுங்க. அது வந்து ஓகே அந்த எபிலிட்டி உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க. அது உங்களோட டேலண்ட் நினைக்கிறீங்க. வேற நீங்கள் சொல்லுங்க உங்களோட டேலண்ட் என்ன? ஸ்கிரிப்டில் இருந்து ஆக்ஷன் பிடிக்கும் சிங்கிங் பிடிக்கும் டான்ஸிங் நல்லா அப்பதான் அப்புறம் அது வந்து அப்படியே நான் அப்படியே டான்ஸ் நல்லா ஆடணும் நிறைய கன்வியூ பண்ணுறதுக்கா மாற்றி ஓ அந்த 10 இயர்ஸ் பேக் எடுத்த டிசிஷன்ஸ் இப்போ வந்து அது எவ்வளோ இறந்துருக்கேன் அதனால ரிசர்ச் பண்ணுறேன். வெரி குட். நீங்கள் ஒரு பாட்டு பாடுங்க. நான் பரவாயில்ல அதனால என்ன சும்மா உங்களுக்கு ட்ரை பண்ணுங்கப்பா. நீங்க டைரக்ஷன்லாம் சொல்றீங்க. ஷைனஸே இருக்கும். சரி அங்கிருந்தே பாட்டு எல்லாத்தையும் ஏதோ ஏதோ கொஞ்சம் சைலண்ட் பேசுங்க. நானே வந்து மோட்டிவேட் சொல்லிட்டு ஓகே பிறப்புல இருந்து எனக்கு வரைக்கும் இந்த வாழ்க்கை அது என்னன்னா இறப்பு வரைக்கும் ஒரு சாங் எழுதிருக்காரு. ஒரு 4 வரி பாடுறாரு. டெவலப்மெண்ட் பாட்டு
சரி பாருங்க. நீங்களும் நல்லா பண்ணுவீங்க. வாழும் காலம் வாழும் வரை வந்து ரொம்ப கம்மி. அதை நீ சீக்கிரமே புரிஞ்சுக்குவேன், தெரிஞ்சுக்குவேன். ஓடுங்காலம் ரொம்ப தூரனால கம்மி, அதையும் உனக்கு புரிஞ்சுக்குவேன், நடந்துக்குவேன். இது எல்லாமே நம்ம பிறந்ததுலேருந்து இறந்த வரைக்கும் இது ஒரு ட்ராவல் மட்டும்தான் அப்படின்ற அந்த லைனில் அந்த இது எனக்கு லிரிக்ஸாக இல்லை, அதனால் இப்போ வேடாக சொல்லிட்டேன் கவிதை. ஓகே, இன்னொரு தடவை சொல்லுங்க. வாழுங்காலம் வாழும் வரைக்கும் கம்மிதான்றதை புரிஞ்சுக்குவேன், தெரிஞ்சுக்குவேன். நம்ம வயசில் ஓடுற காலம் அது சம்பாதிக்கிறதா இருக்கலாம், வட்டவர் சரிங்களா, அதுவும் ஒன்றா கொஞ்ச நாள் தான், அதிக நாளும் இல்லை, அதுவும் ஒரு நாள் புரிஞ்சுக்குவேன். ஸோ இந்த பிறந்ததுலேருந்து இறந்த வரைக்கும் நீ எப்படி கொண்டு போகிறன்றத ஒரு மெமரிஸாக வச்சுக்கோ, இல்லை ஒரு ஃபீல் குட்டாக வச்சுக்கோ அப்படின்றதான். இல்லை மாதிரி வேண்டாம், மெமரைஸ் பண்ணிக்கோங்க. 60 செகண்ட் முடிச்ச உடனே யார் சொல்றதுக்கு ரெடியா இருக்கிறீங்க, எவ்வளோ கவுண்ட் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். ஹையஸ்ட் யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் கிஃப்ட் வச்சிருக்கோம். ஓகேவா? டீலா? அவங்க சொல்ல சொல்ல கரெக்டாக அப்படிங்க டைம் எடுத்துக்கோங்க. 60 செகண்ட்ஸ். வேலை டைம் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. இதுவே வரணும். 7:45 will be here. 26 வரும்போது ஸ்டாப் பண்ணிடுவோம். யார் சொல்றதுக்கு ரெடியா இருக்கீங்க? உங்க எட்ட வந்து கலோடு கிடையாது, ஏன்னா இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் அங்கிருந்தே ட்ரை பண்ணலாம். ஓகே, யாரு வந்து சொல்றீங்க? சமீபா சொல்றாங்க. சொல்லுங்க வச்சுக்கோங்க. இல்ல எது வேணாலும் 20ல எப்படி அந்த 20 சப்ஜெக்ட் இருக்கு, 20 இமேஜ் இருக்கு, அதுல ஏதாவது சொல்ல ஸ்டார்ட் பண்ணு. ரப்பர், ஆக்லிப்ஸ், நோட் பேப்பர், நோட்புக், எல்லோ கலர்ல கார், கப்பு, ஒரு சக்கக்கு, ஒரு பிளான்ட், சாக்லேட், வெரி குட். ஆப்போட், சீஸ், இது ஸ்டிக்கி நோட்ஸ். வெரி குட். வெரி குட். Eraser, keychain, notebook, notepad, water bottle, plant, toy car, chocolate, kannadi, purse, கடிகாரம், ladies for a clip, then notebook for a clip. டைம்ஸ் அப். வெரி குட். 15. யார் ரெடியா இருக்கீங்க? வேற யார் சொல்றீங்க? பரிமளா கம்மன். மூளை காசு இது அவ்வளவு தூரம் எடுக்க மாட்டேங்கிறீங்களா? சொல்லு. yellow car, pen, eraser, blue water bottle, cup, flower pot, time, and apple, cubes, டைம் அப் தம்பி. டைம் அப் 9. யாராவது சொல்றீங்களா? ஜஸ்டி சொல்றீங்கம்மா. water bottles, purse, 10 rupees coin, cooling glass, dice, apple, clipper, note, pen, apple,
காரு, நோட்பேடு, பென்னு, ஆப்பிள், கியூப்ஸ், கீ செயின், பாட்டில், மக்கு, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இது கூலிங் கிளாஸ், யோசி டக்குன்னு சொல்லு. 4, 3, 2, 1. ஓகே தம்பி வந்து 9. சரி ஓகே இதே மாதிரி இன்னொரு ஃபைனலா ஒரு கேம். ஆனா சொல்லாதவங்க ட்ரை பண்ணுங்க, சொல்றவங்க இது வந்து ஹவுஸ் வைஸ் கலர் ரெடியா ரெடி ஸ்டார்ட் 1 2 3 6 ஸ்டார்ட். Time starts now. Banana already சொல்லிட்டாங்க. சரி சொல்லுங்க. ஆரஞ்சு, பொட்டேட்டோ, ஆரஞ்சு, ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, டைம். 9 சொல்லுங்க. வேற யாரும் ட்ரை பண்ணீங்களா சொல்லுங்க. பப்பாளி, கிரேப்ஸு, மாதுளை, அன்னாச்சி, அண்ட் வந்து ப்ளூபெரி, ஸ்ட்ராபெரி, அப்புறம் வந்து கேரட், ஆனியன், தக்காளி, பூண்டு, அந்த குடமிளகா, தக்காளி சுத்தம், அந்த கோஸ் மாதிரி ப்ளஸ்ஸு கேரட் சொல்லிட்டீங்க. கேரட் சொல்லிட்டா 14. Apple, orange, banana, grapes, pomegranates, watermelon, papaya, blueberry, cucumber, then we have onion, tomatoes, spinach, lettuce, garlic, potato, broccoli. Zero. 16. ட்ரை பண்ணுங்க. carrot, apple, grapes, orange, blueberry, strawberry, cucumber, broccoli, watermelon, lettuce, cabbage, garlic, tomato, potato, onion. ஓகே அவ்வளவுதான். வேற யாரும் ட்ரை பண்ணீங்களா? அட் லாஸ்ட் சஞ்சீவினிமா ட்ரை பண்ணுங்க. சஞ்சீவினிமா சொல்லுங்க. banana, grapes, strawberry, blueberry, cabbage, broccoli, kiwi, spinach, garlic, potato, tomato, pineapple, grapes, watermelon, papaya, cucumber. வெரி குட் சூப்பர். ஓகே வெரி குட். கங்க்ராச்சுலேஷன், ஆல் தி பெஸ்ட். லாஸ்ட் கேம் அதோட சரி பாருங்க. இந்த கேம் பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா
கேம் மாதிரி இது வந்து மைண்டுக்கு வந்து ஒரு கேம் நம்ம இப்போ வந்து ப்ளே பண்ணலாம். இப்போ வந்து லங்ஸுக்கு ஒரு கேம் ப்ளே பண்ணலாம். ஓகேவா? அது என்னன்னா ஒன்றுமே இல்லை, நீங்கள் பலூன் ஊதி உடைக்கணும். ஓகேவா? நீ எவ்வளோ பலூன் ஊதி உடைக்கிறீங்க அப்படிங்கிறத பார்ப்போம். யார் ஹையஸ்ட் உடைக்கிறாங்களோ அவங்களுக்கு கிஃப்ட். ஓகேவா? சரியா? அப்படியே பின்னாடி உடைக்கணும், ஒன்று ஊதி உடைக்கணும். 60 seconds time. அப்படியே பின்னாடி யாரும் உடைக்கிறாங்க அடிச்சு உடனே கேட்குறீங்க. யாரு அவன் கையில் கொடுத்து ஓகே, நீங்க யார் யார் மூணு பால் உடைச்சீங்க? எல்லாரும் யார் ரெண்டு உடைச்சது? யாரு? ஒண்ணு ரெண்டு ரெண்டு மூணு நீங்க மூணா? ஒண்ணு கூட நாலு. சம்யுக்தா நாலு. யார் மூணு? மூணு. ரெண்டு 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 எவிடன்ஸ் சொல்ல. வெரி குட், கங்க்ராச்சுலேஷன். குட் ஜாப். நீங்க சீக்கிரம் தான் பண்ணலாம். உங்களுக்கு நீங்க ஓகே. ஆக்சுவலா பாருங்க, கை தட்டுல ஒரு சீக்ரெட் சொல்றேன். இப்போ உங்களுக்கு உள்ளங்கை இருக்கு இல்லையா, உள்ளங்கையில நிறைய கிளாண்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த கிளாண்ட்ஸ் வந்து ஒர்க் ஆகணும் அப்படின்னா கை நல்லா செவக்க நம்ம தட்டு. வாடா வா வா போட்டோ எடுங்க. வாங்க. இப்படி நீங்க இந்த கப்பை தான் மறந்து போயிட்டாங்க. கொஞ்சம் அப்படியே அந்த பக்கம் போறியா நீ? அங்கே அங்கே உள்ள உள்ள போ. ஓகே ஓகே வாடிட்டாங்க. என்னங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, டெய்லி மோட்டிவேஷனுக்கு ஃபாலோ பண்ணுங்க. See you in the next video.